மனு மகாராஜா முனிவர்களை காண சபையை கூட்டினார். மனு மகாராஜாவிடம் என் தந்தை பிருகு முனிவர் கேள்வி கேட்ட இடத்தில் கதையை நிறுத்தினீர்கள். ஞாபகம் வந்ததா? அடுத்து என்ன நடந்தது? பிருகு முனிவர் கோபத்தில் இருந்தார். தன்னுடைய விருப்பத்தை கேட்காத மனு மகாராஜா மீது அவருடைய கோபம் அதிகமாக இருந்தது. கோபப்படாதீர்கள் முனிவரே, நீங்கள் வந்தால் என் படகு புனிதம் அடையும். தயவு செய்து நீங்கள் என் அழைப்பை ஏற்று என் படகிற்கு வர வேண்டும். முடியவே முடியாது. உன் வார்த்தைக்காக நான் படகில் வந்தால் அந்த விஷ்ணுவிற்கு நான் காலம் முழுக்க நன்றி கடன் பட்டவனாகி விடுவேன். மனு மகாராஜா, உன் படகில் வந்து உயிர் பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. உன் அழைப்பு என் தவ வலிமையை அவமானப்படுத்துகிறது. முனிவரே, உங்கள் தவ வலிமை உலகறிந்த ஒன்று. அடுத்த படைப்பிற்கு உங்கள் உதவி முக்கியம் என்பதாலேயே அழைக்க வந்தேன். நான் தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். சரி, பதில் சொல். நீயாக அழைக்கிறாயா அல்லது விஷ்ணு சொன்னார் என்பதால் வந்து அழைக்கிறாயா? நான் இந்த நாட்டின் ராஜாவாகத்தான் என் கடமையை செய்கிறேன். என் கடமையை நிறைவேற்ற உங்கள் உதவி தேவைப்படுகிறது. மறுபடைப்பு முழுவதாக நிறைவேற உங்களைப் போன்ற மகா ஞானிகள் உதவ வேண்டும். பிருகு முனிவரே, உங்களைப் போல நானும் பிரம்மனின் மானசீக புத்திரன் இல்லையா? அந்த வகையில் நான் உங்களுக்கு சகோதரன் தானே. தாங்கள் இந்த சகோதரனின் அழைப்பை மறுக்கலாமா? தயவு செய்து அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சகோதரனை மனு, உனது அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனது சகோதரன் என்பதற்காக அந்த படகில் வருகிறேன். மற்றபடி உன் விஷ்ணு சொன்னதற்காக இல்லை. பண்டிதரே, மகாராஜா வாருங்கள், கதவை மூடலாம்.
இந்த படகு பாதுகாப்பாக இருக்கிறது. நம்மை காப்பாற்ற அந்த பரந்தாமனை பிரார்த்தனை செய்வோம். பரந்தாமன் பரந்தாமன் வந்து விட்டான். நம்மை காக்க மச்ச அவதாரமாக பரந்தாமன் வந்து விட்டார். பரந்தாமனுக்கு நமோ நமக. மச்சவதார பரந்தாமனுக்கு நமோ நமக. பரந்தாமன் வாக்கு கொடுத்தபடி நம்மை காப்பாற்ற வாசுகி தேவன் வந்து விட்டார். இந்த படகின் ஆட்டம் குறைந்து விட்டது. இனி நமக்கு பயம் இல்லை. இந்த திருவிளையாடல் நம் அனைவருக்கும் பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணனின் மச்சாவதார மகிமையை உணர்த்துகிறது. என் ஆட்சி நல்ல ஆட்சியாக பொற்கால ஆட்சியாக இருந்தாலும், அழகான மாட மாளிகைகளை உருவாக்கி இருந்தாலும், அனைத்தும் இயற்கை அன்னையின் முன் பச்சை குழந்தை போலத்தான். இயற்கையின் கோபம் மழை ரூபத்தில் எப்படி உலகை அழித்தது பார். மனு மகாராஜா, பிருகு முனிவரே, பார்த்தாயா மன்னா, பிறப்பும் இறப்பும் படைப்பும் நாசமும் நடைமுறையில் ஒன்றே. மனு மகாராஜாவே, இந்த மறுபிறப்பு உங்களால் நிகழ்கிறது. இனி வரும் காலத்தில் பூமி உங்கள் உழைப்பை உயர்த்தி பேசிக்கொண்டே இருக்கும். உங்களை போன்ற பெரிய ஞானிகளிடமிருந்து இது போன்ற வார்த்தையை கேட்பதற்கு நான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இதற்காக நான் பெருமைப்படுகிறேன். மனு மகாராஜாவே,
பூமி உள்ளவரை உன் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கதை இறுதியாக ஒரு சந்தோஷமான முடிவிற்கு வந்துவிட்டது. இந்த கதையில் ஆரம்பத்தில் என் தந்தையை கோபக்காரராக, எதிர்ப்பாளராக சித்தரித்திருந்தாலும் முடிவில் அவரை நல்லவராக சொல்லிவிட்டீர்கள். கதையை தொடருங்கள். ஸ்ரீமன் நாராயண நமோ நமக. ஸ்ரீமன் நாராயண நமோ நமக. பரந்தாமா நமோ நமக. ஸ்ரீமன் நாராயண நமோ நமக. ஸ்ரீமன் நாராயணா, படைப்பின் பரந்தாமனே, உங்களுடைய அருள் எங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டது. நீங்கள்தான் எங்கள் தெய்வம். நீங்கள்தான் எங்கள் எல்லோருக்கும் எல்லாமும். மறுபடைப்பிற்கு உங்களுடைய அருள் நிச்சயம் வேண்டும். எங்களை ஆசிர்வதியுங்கள். ஸ்ரீமன் நாராயண நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. மனு மகாராஜா, உங்கள் தானம் தர்மம்தான் உங்களை காப்பாற்றியது. உங்களுடைய கருணை உள்ளம்தான்
உங்களை புது வாழ்க்கைக்கு அழைத்து வந்துள்ளது. உங்களால் இந்த பூமியில் புதிய படைப்புகள் உருவாகி இருக்கிறது. எல்லாவற்றையும் உங்கள் வழியில் நடத்தும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. மனு என்ற உங்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படைப்பு மனிதர்களை உருவாக்கப் போகிறது. உங்கள் பெயர் இந்த பூமியில் மனிதர்கள் இருக்கும் வரை நிரந்தரமாக இருக்கும். நான் பாக்கியம் அடைந்தேன் பரந்தாமா. என் உயிர் உள்ளவரை தாங்கள் விரும்பியபடியே இந்த பூமியில் எந்த சண்டை சச்சரவுகளும் வராமல் பார்த்துக் கொள்வேன். பூமியின் அழிவு முடிந்து புதிய படைப்புகள் உருவாகி அது தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டது. மனித இனமும் மற்ற உயிரினங்களும் உருவானதால் புது உலகம் அழகாகவே இருந்தது. அருமை, பிரமாதம், அற்புதம். உண்மையில் உங்களை புகழ்வதற்கு வார்த்தைகளே இல்லை. கதை சொல்வதில் நீங்கள் மன்னர். இல்லை இல்லை, மாமன்னர். என் தந்தையை பார்க்க வருபவர்களில் சில பேர் இது போன்ற பல கதைகளை சொல்வார்கள். ஆனால் நான் கேட்ட கதையில் கற்பனை கதையை சொந்த கதையை போல் சொல்லுவது நீங்கள் மட்டுமே. நீங்கள் சொன்ன கற்பனை கதையில் வந்த எல்லாமே என் கண் முன்னால் நடந்ததைப் போலவே தெரிகின்றது. நான் உங்களிடம் என்ன கேட்டேன்? என் அண்ணனிடம் அறிமுகப்படுத்திய போது ஏன் காணாமல் போனீர்கள் என்று தானே கேட்டேன். அதற்கு பதிலே சொல்லாமல் நான் மீனாக மாறினேன், தண்ணீரில் மறைந்தேன் என்று பேச்சை மாற்றி நடக்காத பிரளய கதையை சொல்லி என் தந்தையை வேறு இழுத்து விட்டீர்கள். ஆமாம், இந்த கதையில் நான் ஏன் வரவில்லை? இது கதையல்ல தேவி, நிஜம். நான் சொன்னது முன் ஒரு யுகத்தில் நடந்த கதை, உண்மை கதை. நிஜமாகவே உனக்கு ஞாபகம் இல்லையா?